ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கு கேட்டதில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது 2025 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அகடாமிக் இயரில் +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு 2025 வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது அப்படின்னா நீங்களாக இருக்கலாம். சப்போஸ் வந்து இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் பசங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா லாயர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 3 இயர்ஸ் கோர்ஸா 5 இயர்ஸ் கோர்ஸா இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னால் என்னது, இதுக்காக கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எது ரெலவெண்ட்டாக இருக்கும், எப்போ எக்ஸாம்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிகிரி முடிச்சுட்டு லாயர் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்குள்ள 1008 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப அந்த கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு பாதிக்குனாச்சும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிடும். சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை நீங்கள் ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் க்ரோத்துக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே நிறைய பேருக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா +1 என்ன குரூப் எடுக்கணும். முக்கியமாக நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் லாயர் ஆக முடியுமா, காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும்தான் லாயர் ஆக முடியுமா, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்துருக்கலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆர்ட்ஸு, காமர்ஸு எந்த குரூப் எடுத்தவங்களாலும் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாயர் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு +2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2ல் ஒரு பர்சன்டேஜ் ஒரு 45-50% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு 40க்கு மேலே இருந்தாவே போதும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஹை லெவலில் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு லாயர் ஆகணும் அப்படின்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பொறுத்தவரையும் 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. BA + LLB, BCom + LLB இந்த மாதிரி வரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா. இதில் BTech + LLB அப்படிங்கிற ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க. ஸோ BA + LLB, BCom + LLB, BBA + LLB, BSc + LLB, இது மட்டும் இல்லாமல் BTech + LLB இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய காலேஜில் BA + LLB, BBA + LLB இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா +2 டிப்ளமோ இந்த மாதிரி முடித்தவங்க படிக்கிறதுக்கான மெத்தடு. சப்போஸ் இல்லை நான் வந்து எனக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு, பட் நான் ஒரு டிகிரி எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் கூட முடிச்சிருக்கலாம், BA, BCom, மெடிக்கல் லைனில் கூட ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஈவன் நீங்கள் ஒரு PG கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஒரு UG முடிச்சுட்டு PG கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ +2 படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இதுவே வந்து நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் டீட்டெயில் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாயர் பற்றி எந்த மெத்தடில் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அதாவது 5 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸா அப்படிங்கிறத உங்கள் ஆப்ஷன் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எந்த கோர்ஸுமே நோ ஏஜ் லிமிட் தான். அதுவும் இந்த 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம். 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாயர் கோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாயர் வந்து படிச்சிங்க அப்படின்னா எந்த வேல்யூமே இருக்காது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ நீங்கள் லாயர் ஆக முடியும், அட்வொகேட் வந்து ஆக முடியாது. ஸோ லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாயர் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட்டை அந்த கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறவங்க தான் லாயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே அட்வொகேட் அப்படின்னா யாருன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை எடுத்து வாதாடி தருவாங்க, அவங்கள தான் அட்வொகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் இடையுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே இருக்க சீனியர்கிட்ட வந்து நீங்கள் குறிப்பிட்ட வருஷம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களால் வந்து அட்வொகேட் ஆக முடியும்.
பட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் லாயர் தான் ஆக முடியும், அட்வொகேட் வந்து ஆக முடியாது. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் அதர்ஸ் ஸ்டேட்ஸில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் எல்எல்பி இல்லை இன்டிகிரேட்டட் எல்எல்பி இருந்து படித்தா கூட உங்களுக்கு அவ்வளோக்கா வந்து அது வந்து ஒரு வேலிடான கோர்ஸாக வந்து இருக்காது. ஸோ லாயர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த லாயர் கோர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு CLAT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம சேனலில் 2025 பற்றி அப்டேட்டட் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீ செக் பண்ணி பாருங்கள். ஸோ CLATயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமே கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான். முக்கியமாக இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, உங்களுக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த CLATயோட எக்ஸாம்ஸ் எழுதி ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் ஜூலையில் வந்து எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3000-4000 சீட்ஸ் இருக்கும். இது வந்து யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது யூஜியில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வரும், பிஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா LLM கோர்ஸ் வரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. சப்போஸ் எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுத இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் நான் படிக்க வேணாம், பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ்லையோ இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான கவுன்சிலிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒவ்வொரு வருஷமே கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண கவர்மெண்ட் லா காலேஜ் இல்லை அதோட அப்ளிகேஷனில் இருக்க நிறைய ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க். நீங்கள் என்ன பண்ண அதாவது சர்ச் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஹை லெவலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஓரளவு மார்க் இருந்தாவே கண்டிப்பாக லா காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே கொஞ்சம் நல்ல லா காலேஜ் போகணும், கவர்மெண்ட் லா காலேஜ் போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஹை கட் ஆஃப் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியிலேருந்து லா யூனிவர்சிட்டிலேருந்து கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அப்டேட்டட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு லா கோர்ஸ் பற்றி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எக்கச்சக்க லா கோர்ஸ் இருக்குது. பட் லா கோர்சஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஃபீல்டில் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே லாயர் ஆனவனே இல்லை அட்வொகேட் ஆனவனே அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் ஏர்னிங் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது வந்து உங்கள் ஸ்கில், உங்கள் ஹார்ட் ஒர்க், முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மைண்ட் பேஸில் தான் ஏர்னிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கவுன்சிலிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே உங்கள் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு லா கோர்ஸ் ரெலவெண்ட்டாவோ இல்லை அட்வொகேட் ரெலவெண்ட்டாவோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லா கோர்ஸ் ரெலவெண்ட்டாக உங்கள் மைண்டில் இருக்க ஒரு பாதி கொஸ்டினுக்கு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ கைஸ்.